நீ எங்க போற? 6000 ரூபாய்க்கு பீடாவை பேக் பண்ணியாச்சு. காசு 6000 ரூபாய்க்கு பீடாவா? ஆமா. என்னப்பா இது? 6000 ரூபாய்க்கு யார் பீடா? இதை யாருக்கு கொடுக்க போற? சார் இந்தாங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்கறேன் கரண். சார் இன்னொன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த 6000 ரூபாய் பீடாவை எங்க எடுத்துட்டு போற? யாருக்கு கொடுக்க போற? என் டீம் மெம்பர்ஸ்க்கு நான் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். என் டீம்ல சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். நீ இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு எப்ப இதை கொடுக்க போறேன்னு சொல்றியா? இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். ஆமா இருக்கட்டும். என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம்ல. பட் ஐ வில் மேக் ஷூர் இங்க இருக்கிற கெஸ்ட்டுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது. அப்படியா? என்னாச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. வண்டர்ஃபுல். நீ எதுக்கு சிரிக்கிற? நான் சிரிக்காம வேற என்ன பண்றது? நீ என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை நான் லூசுன்னு சொல்றதா, கியூட்னு சொல்றதா, என்ன சொல்றது? அம்மா ஃபோன் பண்றாங்க. நான் எடுக்க மாட்டேன். இப்போ நான் யார் ஃபோனையும் எடுக்க மாட்டேன். நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கேன். அந்த வேலையை முடிச்சிட்டு தான். நீ கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தியா? எஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். போதுமா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த. ஐ நோ தட். அண்ட் அதோட பிரீதா யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீ சொன்னது போய் தான். ஏன்னா உனக்கு பிரச்சனை இருக்கு. உண்மையை சொல்ல. இங்க பாரு ரிஷபா, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாத, புரியுதா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்த நிறுத்தியே தீர்வேன். ஓகே? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ என்கிட்ட போய் சொல்றல்ல, அப்ப கூட நீ கியூட்டா தான் தெரியுற. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல கரண். வா, ஒன்னா போய் கல்யாணத்தை நிறுத்தலாம். வா. ஐ லவ் யூ. வெளியே போய் எல்லார்கிட்டையும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி பேக் அவுட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ண தான் போறேன். நான் மண்டபத்தில் உட்கார மாட்டேன். இப்போ கூட நான் என் கழுத்துல கல்யாணத்து அன்னைக்கு கட்டின தாலி கட்டிட்டு இருக்கேன். இந்த தாலியை தான் என் புருஷன் எனக்கு கட்டி விட்டாரு. பிருத்வி, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே கல்யாணமானவன். காதல் விழுந்துச்சா? பிரீதா என்ன சொன்னான்னு காதல் விழுந்துச்சா? அவளால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான். ஏன்னா அவ ஏற்கனவே கல்யாணமானவளாம். அப்புறம் எதுக்கு அவ பின்னாடியே அலையிற? எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியுற? ஏன் சொல்லு. என்ன பிரீதா அப்படிப்பட்டவ? லட்சத்துல ஒருத்தி. நான் அவளை காதலிக்கிறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிரீதா ரொம்பவே நல்லவன். நான் அவளை லவ் பண்றேன். யார் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கலங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. ஆனா யார நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான் முக்கியம். இப்ப நான் என் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிரீதா, உனக்கு தெரியுமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன எல்லாமோ செஞ்சிருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? சரளா ஆண்டி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் வீட்டுக்கு வந்தப்போ நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். எதுக்கு? என்ன உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ண? உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. அதை என்கிட்டே சொல்ற. ஆனா உனக்கே நல்லா தெரியும் நீ முடியாதுன்னு சொல்லி இருந்தனா சரளா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஹார்ட் அட்டாக். சரி, என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லைங்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வரட்டும். ஒருவேளை சரளா ஆண்டி கஷ்டப்படுறத பார்த்து நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஓகே தான். இப்போ சரளா ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க தான் போற. அதோட நீ காலத்துக்கு என் கூட வாழத்தான் போற. என்ன இது? ஹார்ட் அட்டாக் மருந்து. நான் இதை சரளா ஆண்டி கொடுக்க போறேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரளா ஆண்டி மட்டும் இந்த மருந்தை குடிச்ச உடனே சரளாமா, சொல்லுங்க ஐயரே. பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே இருக்கு. சரி. ஆனா இதுல துளசி இலை இல்ல, பாக்கு இல்ல. இது ரெண்டும் தானே பூஜைக்கு ரொம்ப முக்கியம். மன்னிச்சிருங்க பண்டிதரே, நான் கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே கொண்டு வரேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரேன். அட சரளா, அம்மா
எங்க நம்ம ஆளுங்க யாரையுமே காணோம். இப்ப எங்க ஓடிட்டு இருக்க? இல்ல யாரையாவது பார்த்தா வேலை ஒண்ணு இருக்கு அதான் கேட்டேன். சரி நானே தான் போன போல இருக்கு. ஐயர் வந்து துளசியும் பாக்கும் வேணும்னு கேக்குறாரு. அதை எப்படி மறந்தேனே தெரியல. சரி நானே போய் அதை கொண்டு வந்துடுறேன். ஐயரு அது உடனே வேணும்னு இப்ப கேக்குறாரு. சரி நான் போய் கொண்டு வந்துடுறேன், நீங்க இதை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, வர விருந்தாளிங்களை நாம தான் முன்ன நின்னு வரவேற்கணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி. அடடே வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன முகுந்தன் வரலையா? சரி சரி போய் உட்காருங்க. அம்மா வந்தவங்கள கவனிச்சுக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சார், இன்னொரு பொட்டலத்தை மறந்துட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு பிருத்வியும் நானும் பேசுறத கேட்டுட்டு இருந்தியா? அக்கா ஸ்ருதி, ஒருவேளை நீ ரூமுக்கு வெளியே நின்னு நானும் அவரும் பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஐயோ அக்கா, சரி சரி, ஒரு உனக்கே நிமிஷம் புரிய நீங்க மாட்டேங்குது. hyper ஆகாதீங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் அந்த குரங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இல்லக்கா, நீங்க அந்த குரங்கு கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சிங்கன்னு நான் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் அவனே பேக்கப் பண்ணிப்பேன்னு ஒரு முடிவை நம்ம கிட்ட சொல்லியிருக்கான். ஆமா, அதான் ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் பேக்வர்ட் பண்ணிடுவேன்னு அவரே தான் சொல்லிட்டாரு. அக்கா, இதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் நம்மளோட அம்மா. எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐம் ஷூர் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களோட தலை எழுத்தே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்கன்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இந்த சம்பந்தமே சரியில்லைன்னு அவங்களுக்கு புரிய வைப்பேன். சம்பந்தம் மட்டும் இல்ல, இந்த பையனும் சரியில்லைன்னு சொல்லுவேன். கல்யாணத்தை நிறுத்தினது பொண்ணு வீட்டுக்காரங்க இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு எல்லாருக்கும் புரியும்ல, அதுக்காக தான் இதை பண்ணேன். சரி, இது முத காரணம். நீ 2 காரணம்னு சொன்ன, இன்னொன்னு என்ன? இன்னொரு காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த குரங்கு கடைசி நேரத்துல பேக் அவுட் பண்ண மறுத்துட்டான்னா, அப்போ இந்த வீடியோவை காட்டி நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம்ல. அப்படியா? அப்படின்னா 2வது காரணம் தான் உண்மையான காரணம். ஆமா, அப்படி கூட சொல்லலாம். அப்போ சரி. சமீர் ஃபோன் பண்றான். என்னாச்சு? யார் ஃபோன் பண்றா? அது பாட்டி ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், சரியா? இருங்க. ஃப்ளவர் அண்ணா நிறுத்துங்க, 1 செகண்ட். நீங்க அங்க போய் நிறுத்துங்க, நான் வந்துடுறேன். பிருத்விக்கு ஃப்ளார்ஸ் வாங்குறேன், ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன சரளாமா, இங்க இருக்கீங்க? கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போகலையா? எனக்கு தெரியும்.
அட சரளாண்டி நில்லுங்க. எத்தனை நாள் கழிச்சு பாக்குறோம். இன்னும் எவ்வளவு கல்யாணம் பண்ண போறீங்க? எப்படியும் கல்யாணம் தான். கல்யாணம்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. மாப்பிள்ள இருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா? நீங்க இந்த எல்லா கல்யாணத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்காது. என்னாச்சு? உங்களுக்கு கோவம் வந்துருச்சா? ஐம் சாரி. நான் எரியிற நெருப்புல இப்போ எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கேனோ. ஆனா சரளாண்டி நான் என்ன பண்றது? உங்க தலையெழுத்து உங்க பொண்ணு தலையெழுத்து மோசமா இருக்கு இல்ல. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அவளால புகுந்த வீட்டுக்கு போக முடியல. அவளோட புருஷன் அவளை ரொம்ப பிரம்மாண்டமா வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான். ஆனா நடுராத்திரியில நடுத்தருல விட்டுட்டு போயிட்டான். நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு துர்தர்ஷத்தை நான் யார்கிட்டயும் பார்த்ததே இல்லை. இங்க பாருமா, ஒரு ஆளோட தகுதி என்னங்கறத அவனோட செருப்பை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப என்னடான்னா எல்லாருமே மாறி போயிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு ஆளோட தகுதி அவனுடைய வாய். அந்த வாயை வச்சுக்கிட்டு அவன் என்ன பேசுறாங்கிறத வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மரியாதையே தெரியல, எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுறதுன்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதனால உங்ககிட்ட பேசி என் உடம்பையும் கெடுத்துக்க விரும்பல, என் மனசையும் கெடுத்துக்க விரும்பல. அட பிரமாதம். நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது யார வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், திட்டலாம், சபிக்கலாம். ஆனா நாம சந்தோஷமா இருக்கணும். உங்களோட இந்த தைரியத்தை பாராட்டி ஆகணும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவளை நீங்க உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. அது நடக்காது. ஏன்? கல்யாணம் ஆகாத பொண்ணா அவ இருக்க மாட்டா. முதல்லயே சொல்லிட்டேன், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நான் தான் உனக்கு இன்விடேஷனே அனுப்பலையே. என் பொண்ணோட கல்யாண இன்விடேஷன் இந்த மார்க்கெட்ல பாக்குறதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எந்த பையனை நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்தேனோ அவனோட தான் கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என்ன? ஒன் செகண்ட். ஒருவேளை அந்த பையன் பைத்தியமா என்ன, இல்ல செவிடா, இல்ல மூளை வளர்ச்சி இல்லாதவனா? அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு ஆண்டி. இல்லைன்னா அவனுக்கு எந்த ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கவே மாட்டா. அதான் அவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான். கோடியில ஒருத்தண்டி, கோடியில ஒருத்தன். அவன் எவ்வளவு நல்ல பையன்னு எனக்கு தான் தெரியும். Really? கோடியில ஒருத்தனா? ஆனா அப்படி எப்படி இருக்க முடியும்? லாஸ்ட் டைம் உங்க பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பிருத்வி சார தானே. பிருத்வி சார பத்தியும் நீங்க இப்படிதானே சொன்னீங்க. அந்த பையன் கோடியில ஒருத்தன் சொன்னீங்க. அவனை மாதிரி என் பொண்ணுக்கு ஆளே கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்க. எனக்கு என்னமோ உங்க நல்ல பையனை பத்தின டெஃபினேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தோணுது. அப்படிதானே? நிச்சயமா இருக்காது. என் வார்த்தை என்னைக்குமே மாறாது. நான் ஒன்ன மாதிரி இல்ல. மத்தவங்க முன்னாடி ஒண்ணு பேசுறது, குடும்பத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறது நினைச்சியா? எந்த பையனை நான் இப்ப என் பொண்ணுக்கு பாத்திருக்கேனோ அவன் நிச்சயமா கோடியில ஒருத்தன் தான். Really? பிருத்திவியை தான் என் பொண்ணு பிரீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். What? என்னாச்சு? உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு? உன்னால இதை நம்ப முடியலல்ல? நான் உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதான் பிருத்திவி தான் மாப்பிள்ள. அவங்க கல்யாணம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், என் மாப்பிள்ள பிருத்திவி கோடியில ஒருத்தன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு மண்டபத்துல நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு பிரீதாவுக்கும் பிருத்திவிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. போன முறை மாதிரி கல்யாணத்துல எந்த தகவலும் வரல. எப்படி வரும்? ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கனே. என் வழியில இருந்த முள் எல்லாத்தையும் என் வழியில இருந்து விலக்கி வச்சிருக்கேன். அந்த கில்லி தண்டா பிளேயர் அவனை அந்த மஹிராக்கு நான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அவனோட பெரிய அண்ணன் பிக் ப்ரோ, உருப்படாத பிசினஸ் மேன், அவனை என் வழியில இருந்து ஏற்கனவே விலக்கிட்டேன். இப்போ என் வழியில எந்த தடையும் இல்லை. என் வழியில இருந்த எல்லா தடையும் நானே தடை பண்ணி வச்சிருக்கேன். இனிமே வரப்போறது வெறும் சந்தோஷம்தான். என்ன நடக்கணும்னு இந்த பிருத்வி நினைச்சானோ அது நடக்கும். எதுக்கு லைன் போக மாட்டேங்குது? ஐயோ, தள்ளுங்க என்னோட போன்.
சமீரா சிஸ்டர்லா, நீ இப்ப வரைக்கும் அந்த சமீர் கூட டச்சில் தான் இருக்கியா என்ன? என்ன இதெல்லாம்? உனக்கு தான் தெரியும்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்க அக்காவுடைய சந்தோஷத்தை, குடும்பத்தோட சந்தோஷத்தை ஒரே அடியா நாசம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இருந்தும் நீ அவங்களோட டச்சில் இருக்கியா என்ன? இது ரொம்ப தப்பு சிஸ்டர்லா. நீ அவங்களோட டச்சில் இருக்கக்கூடாது. அவங்க உங்க சந்தோஷத்துக்கே எதிரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பொண்ணு பேபி, நான் மும்பைக்கு திரும்ப வந்துட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட நான் ஃபைட் பண்ணிட்டேன். ஸோ ஐம் பேக் இன் மும்பை. நீ எங்க இருக்க? என்னாச்சு? இப்ப எதுக்கு அங்க தடுக்கிற? பாரு, பாட்டி ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓ, பாட்டி தானே. அவங்கள பார்த்து ஏன் பயப்படுற? அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லவா? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? கொஞ்ச நாள்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இனிமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உன்னை பார்த்ததும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சியா? உன்னை கட்டி பிடிச்சிப்பாங்களா? தம்பி, நீ என்ன பண்ண வந்தியோ அதை டென்ஷனே இல்லாம பண்ண, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்களா? கரண், நான் சொல்றத கேளு. இந்த முறை உன்னை பார்த்தாங்கன்னா சந்தோஷம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் நீ பிரீதாவோட கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். என்ன ஆகும்னு தெரியும்ல. ஓவரா லெக்சர் கொடுக்காத. இதெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்க. டைம் வேஸ்ட் பண்ண. டைமை நீ சேவ் பண்ணு தம்பி. கல்யாணத்தை நிறுத்த வந்தது நீ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு கரண், நீ எதை செய்யறதா இருந்தாலும் ப்ளீஸ் யோசிச்சு செய். ஏன்னா என்ன செய்ய போறேன்னு உனக்கே தெரியும். என்ன புரியுதுல்ல? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். சரி, நான் லெக்சர் தரமாட்டேன், இப்ப தரமாட்டேன். ஆனா அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. என்னாச்சு பிருத்வி? ஏன் உங்களோட முகம் இப்படி வெளுத்து போச்சு? ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது? இல்ல யாரோட மெசேஜ பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காட்டுங்க. அட காட்டுங்க. பேட்டரி லோ ஆயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஃபோன் பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு. ஐ ஜஸ்ட் கோ அண்ட் சார்ஜ் இட். ஐயோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. நடக்கிறது ஒரு கல்யாணம். எல்லாரும் ஒரு இடத்துல உட்காரலாம்ல. ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்காங்க? அந்த ஐயர் பத்தியா எப்படி நிம்மதியா உட்காந்துருக்காரு? எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ணும். கரண் சார், நீங்க எங்க? யாரு கரண் சார்? அது நான் இல்ல, சாரி, வேற யாரோ. அடடா, நீங்க ஏத மறைக்கிறீங்க? என்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களேன். ஐயோ பிருத்வி, யாரோட மெசேஜ்? எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். மெசேஜா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. அது நெட்வொர்க்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதான் பில் பேமெண்ட் அந்த மாதிரி. சரி, ஓகே, நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் நம்புறேன். நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், சரியா? சரி, ஓகே, பாய். சார்ஜிங். அது சரி பிருத்வி, என்னோட அக்கா கிட்ட நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ, என்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணீங்களோ, ஐ ஹோப் அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை? ஸ்ருதி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம், என்ன வார்த்தை? நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு தெரியும். ஹானஸ்ட்லி நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ, ஹானஸ்ட்லி எனக்கு எதுவுமே புரியல. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்றேன்னு சொன்ன விஷயம். ஓ, அதுவா? அது உனக்கு தெரியுமா? What do you mean by எனக்கு தெரியுமா? Of course, இது என்னோட அக்காவோட கல்யாண விஷயம். இல்ல, உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதனால ஐ வாஸ் பிட் லாஸ். அதனால தான் இதை பத்தி நான் எதுவுமே பேசல அண்ட் தெரியாத மாதிரியே இருந்தேன். பிருத்வி, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும் பிருத்வி. டாக்டர் பிரீதா என்னோட அக்கா, நான் அவங்களோட தங்கச்சி. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவோம். நீங்க எங்க அக்கா கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் இவ்ளோ ஷூரா உங்ககிட்ட இப்ப நின்னு பேசிட்டு இருக்கேன். ஐ ஹோப் நீங்க நிறைவேத்துவீங்கன்னு நான் கண்டிப்பா இல்ல. ஜஸ்ட் கிடிங். ஆஃப் கோர்ஸ் நிறைவேற்றுவேன். நான் உங்க அக்கா கிட்ட என்னெல்லாம் சத்தியம் பண்ணேனோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நான் என்ன செய்யணுமோ
அதை தான் செய்வேன். பிரீதாவை கல்யாணம் செஞ்சுக்குவேன். ஸ்ருதி, நீ டென்ஷனே ஆகாத. நான் அக்கா கிட்ட இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணல, அதை நிறைவேற்றுவேன். இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணுவேன். யூனோ வாய்? வாய்? ஏன்னா எனக்கு உங்க அக்காவை ரொம்பவே பிடிக்கும். நான் அவங்கள ரொம்பவே மதிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்காவை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அஃப்கோர்ஸ் பிருத்வி, உங்களுக்கு என்னோட அக்காவை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீங்களே உங்களை மறுபடியும் இன்சல்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்துறீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, என்னோட அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா எந்த பொண்ணும் உங்களோட இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களோட வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு. என்ன வீடியோ? ஒரு வேளை ஷர்லினோட என்ன எதுவும் வீடியோ எடுத்து வச்சிருக்கல என்ன?